அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். அதாவது நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா LGBTQIA அப்படிங்கிற கம்யூனிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அதை பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் அதுலேருந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரம்பம் போட்டோன்னு வச்சிங்களேன். எல்லாம் அப்போ என்னடி இவன் வேறு ரம்பம் போடுறான் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டரே நம்மளை பார்த்து கலாய்க்கிற அளவுக்கு தான் நம்ம ரம்பம் போட்டு வச்சோம், ஃப்ராங்காக சொல்ல போனால். ஆனால் அவங்களுக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்ல போகிறேன். LGBTQIAங்கிறது வேர்ல்டு வைடில் இருக்குது. அந்த வேர்ல்டு வைடில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஈவெண்ட்ஸ், எந்தெந்த நாளில் எந்தெந்த ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அக்டோபர் 11 பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் கம்மிங் அவுட் டே. இது டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் மட்டும் இல்லை, LGBTQIA கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் மாரின்னு வச்சுங்க. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, அதாவது செலிப்ரேட் த பைசெக்ஷுவல் டே. அதான் LGBTயில் இருக்கிறவங்களே பைசெக்ஷுவல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்கல்ல, நாமளுமே ஒரு பைசெக்ஷுவல் தான், ஹெட்ரோசெக்ஷுவல் தான். நம்மலாம் ஹெட்ரோசெக்ஷுவல்லே நம்ம பைசெக்ஷுவல் கேரக்டர் இருக்கோம், நமக்குள்ளேயும் இருக்கும். எப்போனா முதல் 10 வயசு வரைக்குமே ஒரு ஆண் இப்போ நான்னா எனக்குள்ளே ஒரு பெண்மை தன்மையும் எனக்குள்ளே இருக்கும், எனக்குள்ளேயும் இது இருக்கும். அதனால தான் அந்த குரல் இருக்குல்ல, குரல் வளத்தில் கூட ஒரு ஆணுடைய குரலும் ஒரு பெண்ணுடைய குரல், ஒரு ஆண் குழந்தையோட குரலும் ஒரு பெண் குழந்தையோட குரலும் ஒரே மாதிரி இருக்கும். அவன் என்னைக்கு சிறுவனாக மாறான், சிறுவனாக இருக்கிறப்ப சிறுமியாக இருக்கிறப்ப அதனால தான் ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா LKGலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸை ஒன்றா உட்கார வைக்கிறது தான் அந்த கான்செப்ட் தான். இயல்பாகவே அவங்களுக்குள்ள அந்த ஒரு பால் உணர்ச்சி ஏற்படாது ரெண்டு பேருக்குமே. ஆனால் ஈர்ப்புங்கிறது ஒன்று இருக்கும். பால் உணர்ச்சி ஏற்படுறதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு சம்திங் ஸ்பெஷல் ஈர்ப்பு ஒன்று இருக்கும். அது வேறு பக்கம். அதுலேருந்து அந்த அடலசன் பீரியடில் வர்றப்போ தான் நிறைய மேல் ஃபீமேல் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் மாறும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த இதை கொண்டாடுறாங்க. என்னென்னா ஜூன் மாதம் 13 to 19 வரைக்கும் உள்ள அந்த டீன்கிற முடிகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜூன் டீன் அப்படின்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் 28 ஜூன் மாதம் 28 எப்படின்னா இன்டர்நேஷ்னல் LGBT ப்ரைட் டே. அதாவது ஜூன் மந்த்தே பார்த்திங்கன்னா ஹோல் மந்த்தையுமே ப்ரைட் மந்த்னு கொண்டாடுறாங்க. அதில் இந்த பர்டிகுலர் டே LGBT ப்ரைட் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. 1969 ஆண்டில், அதாவது கே லிபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா LGBTங்கிறது ஹானர் பண்ணியிருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை ஹானர் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் 28 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, அது இன்னும் மேலும் சிறப்பிக்கும் வகையாக இந்த ஜூன் மந்த்தை ப்ரைடு மந்த் ஆஃப் LGBTQIA கம்யூனிட்டி அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால், அந்த ஹாலோட பேர் கரெக்டாக டக்குன்னு வரல. அந்த ஒரு மாளிகையில் பார்த்திங்க அப்படின்னா வானவில் கலரில் பார்த்திங்க அப்படின்னா அது இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த இடத்துல சென்னை மாகாணத்துக்கு ஒரு ஹேட்ஸ்அப்பை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் அது மட்டுமா அப்படின்னா ஏஷியன் அமெரிக்கன் அண்ட் பசிபிக் ஐலாண்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மந்த், அது பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் கொண்டாடுறாங்க. இதுவுமே LGBT கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கான ஒரு ஃபெஸ்டிவலாக பார்க்கப்படுது. அது மட்டுமா அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி மந்த், அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இன்டர்நேஷ்னல் LGBT ப்ரைட் டே அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மந்த் ஒரு ஹிஸ்ட்ரி மந்த்தாக பார்த்திங்க அப்படின்னா LGBTயோட ஹிஸ்ட்ரி மந்த்தாக அது பார்க்கப்படுது. அதுலேயும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே அதெல்லாம் காமனாக வருது. அண்ட் 1969 வருஷத்தில் 69வது வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா கே லிபரேஷன் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு மேன்ஹாட்டனில். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஹானர், இந்த LGBT கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஹானர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த LGBT சம்மந்தமாக எந்தெந்த நாட்டில் எந்தெந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது அங்கீகாரம், முக்கியமான வருடம் இந்த LGBT கம்யூனிட்டியில் ஒவ்வொரு நாடுகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கவனம் ஈர்த்திருக்குதுன்னு சொல்லலாம். கவனம் ஈர்த்திருக்கு எந்தெந்த நாட்டில் எந்தெந்த வருடத்தில் அதை கவனம் ஈர்த்திருக்காங்க இந்த LGBTQIAங்கிற கம்யூனிட்டியை அப்படிங்கிறது நான் இப்போ ஒன்று உங்களுக்கு பட்டியல் சொல்கிறேன். ஓகேங்களா?
மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியை ஒரு தனி கம்யூனிட்டியாகவுமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட சேர்த்து அவங்களுக்கு தனி அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து 2016ஆம் ஆண்டில் இது பண்ணியிருக்காங்க. கியூபாவில் பார்த்திங்க அப்படின்னா 2022 கியூபாங்கிறது ஒரு சர்க்கரை கிண்ணம்னு சொல்லக்கூடிய நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2022ஆம் தேதியில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனிலேருந்து 2014ஆவது வருஷத்தில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஹங்கேரியில் பார்த்தீங்கன்னா 2013ஆவது வருஷத்தில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. யூகேயில் பார்த்தீங்கன்னா 2005 வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1994 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து கன்வே பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக அது மட்டும் இல்லாமல் புராண கதைகள் பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா மகாபாரதத்தில் இருக்கிற அத்திநாதேஸ்வரர்னு சொல்லுவாங்களா? ஆமாம், சிவனும் பாதி பார்வதியும் பாதி சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து அத்திநாதேஸ்வரர் அப்படிங்கிற கதாபாத்திரம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்களுடைய முன்னோடியாக அதை நம்ம வந்து கருதுகிறோம். ஓகேங்களா? அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கிற சிகண்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆண்மை இல்லாமல் போகணும்னு சொல்லி அந்த அர்ஜுனனுக்கு சாபம் கொடுத்தாங்களா, அர்ஜுனன் வந்து திருநங்கையாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம்லாம் வந்து இருந்துச்சு. காரணம் என்னென்னா அதை நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்திரனோட மனைவியாக இருக்கிற ஒருத்தங்க மேனகைன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அர்ஜுனன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு வந்து அவங்களோட உடல் உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. லிட்டரலாக அது வந்து அர்ஜுனன் வந்து அதை மறுக்கிறதுனால அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு சாபம் விட்டுருவார். அந்த சாபம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்ஞான வாசத்தில் அது வந்து இதாகும், பயன்பாட்டுக்குள்ளே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய லீலை தான் வச்சுங்களேன். அதுவுமே ஒரு விதமான கிருஷ்ணரோட லீலை தான் வச்சுங்களேன். அது ஒன்று. அப்புறம் வந்து கடவுள் ஐயப்பன் சொல்கிறாங்களே, சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஐயப்பனும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பிறப்புலையும் பார்த்திங்க அப்படின்னா 2 கே. ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல எப்படி அது ஓப்பனாக சொல்கிறதே வந்து ஏதோ இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லைங்களா? கடவுளே இந்த மாதிரி அவதாரம் எடுத்து தான் இந்த மாதிரி இன்னொரு ஒரு அத்தியாயத்தை உருவாக்கியிருக்காங்க. என்ன, சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணாகவும், கடவுள் விஷ்ணு பெருமாள்னு சொல்கிறீங்களே அவர் வந்து ஒரு பெண் கதாபாத்திரமாகவும் இருந்து தான் அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போன்னு இல்லை, எல்ஜிபிடி அப்பேலேருந்தே இந்த இதில் இருக்குது. பண்டைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருநம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய குடோன்ஸ் இருக்கும். அப்போல்லாம் வந்து கஜானா அந்த மாதிரி பெரிய செல்வங்கள் இருக்கிற இடத்துலலாம் பாதுகாவலர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புறத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர்களாக இருந்தவங்கள வந்து நாளடைவில் அந்த புறம் அவங்களையும் இழுத்துருச்சு. அது அப்போயிலேருந்து இல்லை, இப்போயுமே அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த புறத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு புரிதல் வரணும், மனுஷங்களுக்குள்ள ஒரு சமன்பாடு ஏற்படணும், இயற்கைக்கு சமநிலையாக எல்லாத்தையும் நம்ம கட்டமைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நம்ம வந்து சகோதரத்துவத்தோட நம்ம வந்து அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்து இந்திய மக்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோள்னு சொல்கிறதா இல்லை அதில் ஒரு அறிவுரைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த LGBTQIA அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் தங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த அவமானமாக கருதலை, தங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த அவங்க குறையாக பார்க்கல, அதுவே அவங்களோட அடையாளமாக பார்க்குறாங்க. அந்த அடையாளத்தை நம்ம அவங்களோட உணர்வுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். எப்படி மதிப்பளிக்கிறது அப்படின்னா, அவங்களும் நம்மளில் ஒருத்தங்க தான், இந்த ஜனநாயக கடமையில் அவங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மக்கள், நம்ம இந்திய மக்கள் எல்லாருக்குமே இது வந்து புரியணும். ஓகேங்களா? அதே சமயத்தில் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நம்ம நாட்டில் கொடுக்கணும். வேலை வாய்ப்பு இல்லாமல் பல பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு தனி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தனி அமைப்பு உருவாகினாலும் சமூக அளவில் எப்படி ஒரு ஆணுக்கு நிகர் பெண், ஒரு பெண்ணுக்கு நிகர் ஆண் அப்படின்னு வாழ்கிறது இருக்குல்ல, அதை தாண்டி இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். அது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய விதமாக போராடிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை நாம் வந்து அமைச்சு கொடுக்கணும். வரும் தலைமுறைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, எந்த ஒரு பேதம்
பாகுபாடு இன்றி ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கையை நாம் கொடுக்கணும். இது இயற்கையில் நடக்கிற மாற்றத்துக்கு நாம் இயற்கையை நம்ம கோச்சிக்க முடியாது. ஓகேங்களா? இயற்கையோட ஒத்து போகிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக கொண்டு போகிறது இதுனா ஒரு சமன்பாடு, சமரசமான ஒரு வாழ்க்கை. அந்த சமரசமாக இருக்கணும் அப்படின்னா எந்த வித பாகுபாடு இல்லாமல் நம்ம ஒரு சரியான வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாரும் நம்ம இந்தியர்கள்னு நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். நம்ம அது ஒரு சமுதாய கடமையாக நம்ம ஒவ்வொரு மனுஷனும் அதை எடுத்துக்கணும். தனி மனிதனின் ஒரு சபதமாக அதை நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? முடிஞ்சவங்களுக்கும் LGBTQIA கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா நண்பர்களும் இதுக்கும் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.